Taste the Daily. அண்மை செய்தி. விழுப்புரம் மாவட்டத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரங்களை இழந்துள்ள மக்களுக்கு உரிய இழப்பீடு நிவாரணத்தை வழங்காததை கண்டித்து விழுப்புரம் மாவட்ட அதிமுக சார்பில் வருகிற 21ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்கள். வணக்கம் சையது. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரங்களை இழந்துள்ள மக்களுக்கு உரிய நிவாரண உதவிகளையும், வீடுகளை இழந்தவர்களுக்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுடைய பயிர்களுக்கான உரிய இழப்பீட்டுத் தொகையையும் வழங்காத திரு ஸ்டாலினின் விடியா திமுக அரசை கண்டித்தும், பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் நிவாரண உதவிகள் மற்றும் இழப்பீட்டுத் தொகையை உடனடியாக வழங்கிட வலியுறுத்தியும் விழுப்புரம் மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் 21/12/2024 சனிக்கிழமை காலை 10 மணி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். அந்த முக்கிய அறிவிப்பில் திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் மக்கள் பல்வேறு வகைகளில் துன்பப்படுவது வாடிக்கையாகிவிட்டது என்று வேதனையோடு பதிவு செய்துள்ளார். மக்கள் போற்றும் ஒரு நல்ல அரசுக்கு எடுத்துக்காட்டு அந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதும், மக்களின் அத்தியாவசிய தேவைகளை அறிந்து அவற்றை நிறைவேற்றி வைப்பதும், இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் காலங்களில் முன்கூட்டியே அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு மக்களை காப்பாற்றுவதுமாகும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இதற்கு முற்றிலும் மாறாக திரு ஸ்டாலினின் தலைமையான கடந்த 43 மாத கால விடியா திமுக ஆட்சியில் மக்கள் பெரும் துன்பங்களுக்கு ஆளாகி தங்களது இயல்பு வாழ்க்கையை நடத்த முடியாத அளவிற்கு சிரமத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். விடியா திமுக அரசின் இத்தகைய மக்கள் விரோத செயலுக்கு எனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். சமீபத்தில் உருவான பெஞ்சால் புயலால் பெய்த கனமழையாலும் எந்தவித முன்னறிவிப்புமின்றி நள்ளிரவில் திடீரென சாத்தனூர் அணையில் இருந்து 1,68,000 கன அடி தண்ணீரை திறந்து விட்டதாலும் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கினால் தங்களது வாழ்வாதாரங்களை இழந்து தவிக்கும் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து குடும்பங்களுக்கும், மழையால் சேதமடைந்த அனைத்து வீடுகளுக்கும் உரிய நிவாரணம் வழங்காத, மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுடைய பயிருக்கான உரிய நிவாரணத் தொகையை வழங்காத திரு ஸ்டாலினின் தலைமையிலான விடியா திமுக அரசை கண்டித்தும், பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் உடனடியாக நிவாரண உதவிகளை வழங்கிட வலியுறுத்தியும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விழுப்புரம் மாவட்ட கழகத்தின் சார்பில் 21/12/2024 சனிக்கிழமை காலை 10 மணி அளவில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் கழக அமைப்பு செயலாளரும், விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும், முன்னாள் அமைச்சரும், நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு சி வி சண்முகம் அவர்கள் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த தலைமை கழக செயலாளர்கள், கழக சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக சார்பு அமைப்புகளுடைய துணை நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுடைய முன்னாள் பிரதிநிதிகளும் கழக உடன்பிறப்புகளும் பெருந்திரளாக கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். விடியா திமுக அரசினுடைய அலட்சிய போக்கை கண்டித்து நடைபெறவுள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விவசாய பெருமக்கள், பல்வேறு தரப்புப்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சையத், இணைப்பில் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.
விழுப்புரம் மாவட்டத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரங்களை இழந்துள்ள மக்களுக்கு நிவாரணம் வழங்காத, இழப்பீட்டை வழங்காத திமுக அரசை கண்டித்து விழுப்புரம் மாவட்டம் அதிமுக சார்பில் வருகிற 21ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். பெருவெள்ளத்தினால் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் விழுப்புரம் மாவட்ட மக்களுக்கு எந்தவிதமான இழப்பீடோ அல்லது நிவாரணமோ எதையுமே வழங்காத திமுக அரசை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வருகிற டிசம்பர் 21ஆம் தேதி மாவட்ட அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விழுப்புரம் மாவட்டத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரங்களை இழந்துள்ள மக்களுக்கு உரிய இழப்பீடு மற்றும் நிவாரணத்தை வழங்காததை கண்டித்து விழுப்புரம் மாவட்ட அதிமுக சார்பில் வருகிற 21ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார். அதனை தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்மையில் வீசிய பெஞ்சல் புயலின் போது எந்தவிதமான முன்னறிவிப்புமின்றி சாத்தனூர் அணையிலிருந்து 1,68,000 கன அடி தண்ணீரை திறந்துவிடப்பட்டதால் அங்கு இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள், குடியிருப்பு பகுதிகள் என்று அனைத்தையும் வெள்ளம் சூழ்ந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது. அந்த பாதிப்பினால் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கக்கூடிய மக்களுக்கு எந்தவிதமான ஒரு இழப்பீடையோ அல்லது நிவாரணத்தையோ வழங்காத திமுக அரசை கண்டித்து வருகிற டிசம்பர் 21ஆம் தேதி மாவட்ட அதிமுக சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் பெருமளவில் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்றும் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள்.